வணக்கம் மக்களே, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று திங்கட்கிழமை. இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல காலையில் நான் வீடியோ எடுக்க லேட் ஆயிட்டு 10:30 மணில இருந்து 11 மணிக்குள்ள தான் எடுத்தேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல தரிசனம் பார்க்க போறதுக்கு ஒரு பாலம் மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டு இருந்தாங்க. திருப்பதியில இருக்கிற மாதிரி திருச்செந்தூர்லயும் அந்த பாலம் வழியா தரிசனம் பார்க்க போறதுக்கு தற்பொழுது அந்த பாலம் ஓபன் பண்ணி பக்தர்களை அந்த பாலம் வழியா தான் திருச்செந்தூர்ல பொது தரிசன வரிசைக்கு செல்லக்கூடிய பக்தர்களை அந்த பாலம் வழியா அனுப்பிட்டு இருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த பாலம் வழியா அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பொது தரிசன வரிசை வழியா மாத்தி விட்டுருக்காங்க அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு நான் அதை பத்தி யோசிக்கல சரியா. இன்னைக்கு நான் போய் பார்க்கும்போது தான் இன்னைக்கும் அதே மாதிரி தான் இருந்தாங்க. அப்புறம் தான் என்னன்னு கேட்டேன், இந்த பாலம் ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ தற்பொழுது பொது தரிசன வரிசைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் இந்த ரூம்ல தங்கிட்டு பாலம் வழியா தரிசனம் பார்க்க போற மாதிரி நமக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. பக்தர்களுக்கு மற்றொரு முக்கிய அறிவிப்பு, அதாவது வருகின்ற 29ஆம் தேதி மார்ச் 29ல இருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் விடுமுறை தினம் இருக்கு. அதனால திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இந்த 4 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை இருக்கிறதுனால பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. இந்த 4 நாட்கள், அதாவது மார்ச் 29ல இருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் திருச்செந்தூருக்கு